சொல்வேன். நியாயங்களே நியாயங்களே நீங்கள் எங்கு சென்றீரோ? நீதி தேவன் விளக்கத்திலே நிலை குலைந்து போனீரோ? என் கதையை பாரீரோ? நியாயங்களே நியாயங்களே நீங்கள் எங்கு சென்றீரோ? நீதி தேவன் விளக்கத்திலே நிலை குலைந்து போனீரோ? என் கதையை பாரீரோ? தொட்டிருந்தாலி கட்டிய கரவுக்கு பாராமல் தாளால் எட்டு ஒதுங்க பெண் ஆணி அல்லது பேயா பேய்டா பெண்ணா அல்லது பேயா? நமக்கு 60 வயது, இவளுக்கு 20 வயது. நமக்கு வயது அடிப்பாளா என்ன அன்னைக்கு பூசை போட்ட நீ பூசை போட்ட எங்க ஒரு இடத்துல அவரும் பூசை போட்டுனாரு. பூஜை போட்டு பூஜை போட்டு பூஜை போட்டுட்டாரு. வாய்ப்புக்கு பூஜை போட்டுக்காரு, மண்டிக்கு பூஜை போட்டுக்காரு. ஏய் அம்மா செடிட்டு போடா. என்னது இது? திருவோடு. இந்த திருவோடை எடுத்துக்கிட்டு இந்த கேட்டு பொட்டை பையன் வீதி வீதியா சென்று பிச்சை எடுத்து அப்படியே போயிடணும். இந்த நாட்டு பக்கம் தரையே வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த திருவோடை என்னுடைய திறந்தால் கொடுத்தால் தோட்டக்காரன் ஆயிடுவான். அதனால இந்த பாரு
மானந்தான் பெண்களுக்கு பெருமை என்று வாழ்ந்த வீர மங்கையர் திலகத்தினை இந்த பாவியின் நிலைமை பார்த்தீர்களா? உலகத்தில் பெண்களாக பிறக்கவும் கூடாது. அப்படி பெண்களாக பிறந்தாலும் இப்படிப்பட்ட சதிகார போல வாழவும் கூடாது. அண்ணவா வாழக்கூடாது. இறைவா, இறைவா. எப்படி சொல்லுங்க? மறுபடி என்னுடைய நாடு என்ன சொல்ற? ஏய், யார் பேர்ல இருக்குது? அனைத்து உன் பேர்ல இருக்குது. உன் நாடு சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்ல. ஆமா,
நீ மனைவி முதல் மனைவி எப்படி இருந்தா? என்னுடைய மூத்த மனைவி சுந்தரி உடலில் சரியில்லாத காரணத்தினால் அவள் எவ்வளவு விழுந்து விட்டாள். டேய், உன்னுடைய மனைவி உடலில் சரியில்லாத காரணத்தினால் இறக்கவில்லை. அப்படி என் மனைவி எப்படி இருந்தா? இந்த ஆரவல் என்ன செய்ய தெரியுமா? பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து அவளை சாகடிச்சிட்டேன். அப்படி என் மனைவி மூத்த மனைவி சுந்தரி அவள் தானாக இருக்கவில்லை. இந்த ஆரவணி செய்த சூழ்ச்சி பாலில் விஷத்தை கலந்து என் மனைவிக்கு கொடுத்து சாகடிச்சிட்டேன். ஆமா, அது மட்டுமல்ல, உன்னுடைய மகள் இருக்காரு, அவன் அந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் தெரியுமா? யாரு? என்னுடைய அண்ணன் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி வேதனைப்படுத்தல அல்லவா? அப்பொழுது மகன் சொல்லும் பொழுது என்னுடைய அண்ணனை பிடித்து அனுப்பி மகளுக்கு வந்த நிலைமை ஏற்பட்டது. இந்த ஆரவணி சூழ்ச்சி அப்படியெல்லாம் என் மகன் தவறு செய்யவில்லை. இந்த ஆரவணி செய்த சூழ்ச்சி உன்னை நல்லவர்கள் நினைத்து என் மகளை நாட்டை விட்டே சீறி வரும் பாம்பை நம்பலாம், சிரிக்க பெண்ணை நம்பலாம் என்றார் ஒருவன். சேலை கட்டிய மாதரை நம்பலாம், சேல்விழா கட்டிய மாதரை நம்பாத என்றார் ஒருவன். உன்னை நல்லவர்கள் என்று நான் திருமணம் செய்கிறேன். எனக்கு இதுவும் வேண்டும், இது வேண்டும்.